அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் கூட கடந்த வாரம் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் எப்படி விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோமே, அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அந்த பலன்களை நாம் கடந்த 3 வாரங்களாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அதை நாம் தொடரப் போகிறோம். வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-5 வசனம் வரையிலும். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே இந்த சத்தியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். எப்படி நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறது மூலம் தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. இப்போது நமக்கு தேவனோடு ஒரு உறவு உண்டாயிருக்கிறது. இப்போ அந்த உறவை அனுபவிக்கும்படி இப்போது இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் நாம் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே தைரியமாய் பிரவேசிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இப்படி தேவனோடு நமக்கு ஒரு உறவு உண்டாயிருக்கிறபடினால் இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது, அதை தான் கடந்த வாரத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவது பார்த்தோம் எப்படி நாம் நித்தியமாய் இயேசுவோடு வாழப்போகிறோம், அவருடைய மகிமையின் சாயலாகவே நாம் மாற்றப்பட போகிறோம் என்ற அந்த தேவ மகிமையை அடையப் போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை எப்படி நமக்குள்ளே உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி நாம் முதலாவதாக பார்த்தோம். அடுத்தது இரண்டாவதாக நாம் பார்க்க ஆரம்பித்தோம் எப்படி இந்த நடைமுறை வாழ்விலே, அன்றாட வாழ்விலே நாம் சந்திக்கும் உபத்திரவங்கள், பிரச்சனைகள் நடுவிலும் எப்படி நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், இந்த உபத்திரவங்கள் மேல் நாம் முற்றும் ஜெயங்கொள்வோம் என்ற நம்பிக்கையை நாம் எப்படி பெற்றவர்களாக இருக்கிறபடியால் உபத்திரவத்தின் நடுவிலும் நாம் எப்படி மகிழ்ச்சியாய் வாழலாம் என்ற சத்தியத்தை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே இதை நாம் என்ன செய்ய போகிறோம், தொடரப்போகிறோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து. தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட போது இந்த ஆவியானவர் மூலமாகத்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனோடு நமக்கு என்னது உறவு உண்டாகி இருக்கிறது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே பார்த்தோம் எப்படி ஆவியானவர் நாம் உபத்திரவங்களை சந்திக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, எல்லா உபத்திரவத்தின் மேல் நாம் ஜெயம் பெறுவோம் என்ற நம்பிக்கையை நமக்கு தந்து எப்படி நாம் கர்த்தருக்குள் உபத்திரவத்தின் நடுவிலேயும் நாம் எப்படி மகிழும்படி செய்கிறார் என்ற சத்தியத்தை நாம் பார்த்தோம் அல்லவா. இப்பொழுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற அந்த நம்பிக்கையை ஆவியானவர் நாம் சந்திக்கும் உபத்திரவத்தின் நடுவிலே எப்படி அந்த நம்பிக்கையை நமக்குள் வளரச் செய்கிறார், அந்த நம்பிக்கை எப்படி நமக்குள் ஆவியானவர் வளரச் செய்கிறார் என்ற அந்த சத்தியத்தை தான் இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, வசனம் சொல்லுது, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாம் என்ன செய்கிறோமா, அறிகிறோமா. அதாவது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்து விட்டார், வந்து விட்டபடியால் இப்போது ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நமக்கு என்ன நம்பிக்கையை தருகிறாரு, பிரச்சனைகள் நடுவில் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம், அதன் மேல் முற்றும் ஜெயம் கொள்வோம் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகிறார் அல்லவா. இப்போ அந்த நம்பிக்கையை நமக்குள் வளரச் செய்யும்படி
உபத்திரவத்தை சந்திக்கும் போது நமக்குள்ளே ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார், உபத்திரவத்தின் நடுவிலே நம்ம எப்படி வழி நடத்துகிறார், அதை தான் இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? உபத்திரவம் வரும்போது ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரா, நமக்குள்ளே பொறுமையை என்ன செய்கிறாராம், உண்டாக்குகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வரும்போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம் என்னவென்றால், ஆண்டவரே என்னை இந்த உபத்திரம் போராட்டத்திலேருந்து உடனடியாக எனக்கு என்ன செய்யுங்க, விடுதலை கொடுத்துருங்க ஆண்டவரே, இப்போ தான் வந்திருக்கு, சந்திக்கிற அடுத்த நிமிஷத்தில் எனக்கு விடுதலை நீங்கள் தந்துடணும் ஆண்டவரே. அப்படி தான் பொதுவாக நம்ம என்ன செய்வோம், நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ரட்சித்தது, நம்ம எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த பூமியிலே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் பெரிய பொறுப்புகளை வைத்திருக்கிறார். என்ன பொறுப்பு, அதை நாம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்திலே பாருங்கள், அங்கே தேவ ஜனங்களாகிய நமக்கு தேவன் வைத்திருக்கிற பொறுப்பை குறித்து இயேசு இங்கே சொல்லுகிறார். இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து இப்பொழுது 15வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அடுத்த வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே வாழ வைக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் என்ன செய்கிறது இருக்கிறது. அது என்னதான், இங்கே ஆண்டவர் இயேசு 2 காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க. பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பூமி ஒவ்வொரு நாளும் பாவத்தினால் என்ன செய்யுது, கெட்டு போய்கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த பூமி ரொம்ப கெட்டு போய்விடாதபடி பாதுகாக்கிற ஒரு உப்பை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். விரும்புகிறார் பாருங்க. உப்பு சில நேரம் பொருட்கள் கெடாதபடிக்கு அது என்னது பயன்படுத்தப்படுகிறது. அந்த மாதிரி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பூமி பாவத்தினும் சாபத்தினும் அழிந்து விடாதபடி இந்த பூமி பாதுகாக்கப்படுவதற்கு, ஆண்டோட வருகை மட்டும் பாதுகாக்கப்படுறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பூமியில் எப்படி வைக்கிறாரா, உப்பாக வைத்திருக்கிறாரா. அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு என்ன செய்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க. வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னா என்னது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அநேகர் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அதன் நடுவிலே பாவத்திலே வாழுகிற மக்களுக்கு இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்த அந்த அறிவை, அந்த வெளிச்சத்தை இருளிலுள்ள ஜனங்களுக்கு பிரகாசிப்பதற்கு கர்த்தர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு, உலகத்துக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வெளிச்சமாக என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போது நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை நாம் நம்முடைய அன்பின் கிரியைகளின் மூலம் நாம் வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுதா, இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, இப்படியாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை என்ன செய்வார்கள், மகிமைப்படுத்துவார்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய நடக்கையில், நம்முடைய நற்கிரிகள் மூலம் வெளிப்படுத்தும் போது பாருங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இதை பார்த்து மெய்யாகவே நீங்கள் ஆண்டவர் இயேசுனோட பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பிதாவாகிய தேவனை என்ன செய்வாங்களாம், மகிமைப்படுத்துவாங்களாம். அதன் மூலம் அவர்களும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி என்ன செய்கிறது, உண்டாகிறது. இப்படியாக இந்த இருளுள்ள உலகத்துக்கு பாருங்க, ஆண்டவர் இயேசுவை குறித்த வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற ஒரு ஒளியாக இந்த உலகத்தில் வாழும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற நாம், இப்படிப்பட்ட இந்த
அழைப்பின்படி நாம் வாழுகிறவர்களாய் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டுமென்றால் பாருங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் முதிர்ச்சி பெற்றவர்களாக என்ன செய்யணும்? மாறணும். நாம் ஆண்டவருடைய அந்த சுபாவத்திலே, அந்த ஆண்டவருடைய குணத்திலே, நடப்பதிலே கொஞ்சம் தேறினவர்களாக என்ன செய்ய வேண்டியிருக்கு? மாற வேண்டியதாக என்ன செய்யுது இருக்குது பாருங்கள். அப்போது அதனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உபத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கும் போது ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அந்த உபத்திரவத்தின் நடுவில் நமக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறாராம்? பொறுமையை நமக்குள்ளே என்ன செய்கிறாராம்? உண்டாக்குகிறாராம். பொறுமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம உபத்திரம் பொறுமையை உண்டாக்குறது என்று வாசிக்கிறோமே. அந்த பொறுமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், வாழ்க்கையில் பிரச்சனை நம்மளை அமுக்க பார்க்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை இல்லை இல்லை, இந்த பிரச்சனை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் என்னது? பெரிய தேவன். எனக்குள்ளே பெரியவர் இருக்கிறபடினால இந்த பிரச்சனை நடுவில் நான் என்ன செய்ய போகிறதில்ல? குறுகி போக போகிறதில்ல. நான் துவண்டு மனம் சோர்ந்து போவதில்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? திடமானதாக நிற்க போகிறேன், உறுதியாக நிற்க போகிறேன். பிரச்சனை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. நான் இந்த பிரச்சனையின் நடுவில் கர்த்தரை பற்றும் விசுவாசத்தில், அவரோடு இருக்கிற உறவின் மூலமாய் வருகிற அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் நான் திட மனதுள்ளவனாக நான் என்ன செய்ய போகிறேன்? இருக்க போகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்டவர்களாய் யோசுவா 1:9 ஆண்டவர் சொல்கிறார்ல, யோசுவாவை பார்த்து கர்த்தர் பலன் கொண்டு, யோசுவாவே நீ பலன் கொண்டு என்ன பண்ணு? திடமனதாரு, திகையாதே, கலங்காதேன்னு சொல்லி கர்த்தர் யோசுவாவோட பேசுகிறார். பார்த்தீங்களா? அந்த குணாதிசயம் உடையவர்களாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? உபத்திரவத்தின் நடுவிலே நம்மை அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாய் நம்ம என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நமக்குள்ள கர்த்தர் வந்துட்டார். உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் உண்மைதான். ஆனால் இப்போ அந்த எனக்குள்ளே பெரியவர் வாசமாக இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தில் இப்போ நம்ம என்ன செய்யணும்? நடக்கிறவர்களாக என்ன செய்யணும்? மாறணும். பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை இப்போ நடைமுறையில் என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்? அதை அனுபவிக்கணும். எப்போ அனுபவிக்கணும்? வாழ்க்கையில் உபத்திரவத்து நடுவில் தான் அதை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அதனால தான் இப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அந்த சத்தியத்தில் நம்ம வாழுகிறவர்களாய் மாற்றுகிறார். பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை நிமித்தம் இப்போ நம்ம என்ன செய்யணும்? பிரச்சனை நடுவிலே திகைத்து கலங்குறவர்களாய் இராமல் நாம் பலன் கொண்டு திடமானதாக இருக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். பாருங்கள். ஏன்னா அந்த கர்த்தர் நம்ம ரட்சிக்கப்பட்டது மூலம் அந்த பலன் கொண்டு திடமானதாக இருக்கிற அந்த ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த ஆற்றலிலே வாழுகிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அந்த குணம் படைத்தவர்களாய் நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யணும்? மாற்றப்படணும். அப்போது மாற்றப்படணும்னா பாருங்கள், அதனால தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு? நிறைய நேரம் உபத்திரம் வந்தோடனே அடுத்த நாள்லேயே நம்மளை பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனையிலேருந்து அவர் விடுதலையை தர்றதில்லை. முதல்ல நம்மளை என்ன செய்கிறார்? பொறுமைக்குள்ளே என்ன செய்கிறார்? நடத்துகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். பாருங்கள், தாவீது ஒரே நாளில் பாருங்கள் அவர் உபத்திரவத்திலேருந்து விடுதலை என்ன செய்யலை? அனுபவிக்கலை. தாவீது சவுல் ராஜா மூலம் அனுபவிக்கிற உபத்திரவங்களை 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 31ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பாருங்கள், சவுல் ராஜா தாவீதை கொல்லும்படி கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் அந்த காலகட்டம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 வருஷம் கிட்ட பார்த்திங்கன்னா சவுல் ராஜா தாவீதை கொல்லுவதற்கு சவுல் ராஜா ஒரு நாயை வேட்டையாடுற மாதிரி தான் வேட்டையாடி பாருங்க அவர் எங்கெங்கெல்லாம் போய் ஒளிகிறாரோ அங்கெங்கெல்லாம் என்ன செய்கிறாரு? படையோடு போய் அவரை கொல்லணும்னு முயற்சிக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளே, தாவீது ஒரே நாளில் சவுலின் கையிலேருந்து கர்த்தர் தன்னை பரிபூர்ணமாய் விடுதலையாக்குற அந்த அனுபவத்தை அவர் என்ன செய்யலை? பெற்றுக்கொள்ளலை. அவர் முதலாவது பாருங்கள், உபத்திரவத்தின் நடுவில் கர்த்தர் அவரை என்ன பண்ணுகிறாரு? பொறுமைக்குள்ளே என்ன செய்கிறார்? நடத்துகிறார். பாருங்கள், பொறுமைக்குள்ளே நடத்துகிறார்.
அதை தான், அந்த அனுபவத்தை தான் பாருங்கள் நாம் சங்கீதம் 34 என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் பாருங்கள். மறுபடியும் சங்கீதம் 34க்கு செல்வோம் பாருங்கள். அங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது பாருங்கள், அவர் எப்படி தன்னுடைய பிரச்சனை நடுவில் எப்படி பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறவராக அவர் எப்படி மாறுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்கள். இப்போது நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், எப்படி அவர் 1வது வசனத்தில் அவர் எப்படி பிரச்சனை நடுவிலே கர்த்தரை துதித்து எப்படி அவர் மகிழ்கிறார் என்பதை பார்த்தோம். இப்போ பாருங்கள், பிரச்சனை நடுவில் கர்த்தர் அவரை பொறுமைக்குள்ளே நடத்தி எப்படி அவரை பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறவராக, எப்படி திகைத்து கலங்குறவராய் இப்படி இல்லாமல் எப்படி எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்படி திடமனதாய் இருக்கிறவராக கர்த்தர் அவரை எப்படி மாற்றுகிறார், அந்த உபத்திரவத்தின் நடுவில் கர்த்தர் அவரை எப்படி மாற்றினார் என்பதை இப்பொழுது வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 34வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்போ 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இப்போ 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களில் கர்த்தர் எப்படி தாவீத பிரச்சனைகள் நடுவிலே எப்படி அவன் திகைக்கிறவனாக கலங்கிறவனாக இராமல் எப்படி அவனை பலன் கொண்டு திடமனதாக இருக்கிற ஒரு புருஷனாக எப்படி கர்த்தர் தாவீதை மாற்றுகிறார் என்பதை இங்கே என்ன செய்கிறோம் பார்க்குற பாருங்க. ஏனென்றால் கர்த்தர் தாவீதுக்குன்னு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. என்ன நோக்கம்? கர்த்தர் பாருங்கள் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். எதுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணார்? தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை சுற்றி எத்தனையோ அண்டை நாடுகள் எல்லாம் சத்துருக்களாக தான் இருந்தாங்க. அவங்க கைகளில் இருந்தெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ரட்சித்து இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், தேசத்தில் ஒரு சமாதானத்தை என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்படி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அப்போது தாவீதை கர்த்தர் ஒரு யுத்த புருஷனாக அழைத்தார், ஒரு யுத்த வீரனாக அழைத்தார். அப்போ அந்த அழைப்பிலே தாவீது வாழ வேண்டும் என்றால் பாருங்க, அவருக்குள்ளே இருக்கிற சில பயங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்தெல்லாம் அவர் என்ன செய்யணும், விடுதலையாக்கப்படணும். அப்போ அதனால்தான் பாருங்கள் இங்கே கர்த்தர் எப்படி உபத்திரவத்தின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் அவரை எப்படி பொறுமைக்குள்ளே நடத்தி எப்படி அவருக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தின் சுபாவங்கள்லாம் எப்படி அவரை விடுதலையாக்குறாரு பாருங்க. 4வது வசனத்தில் சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பாருங்க இங்கே தாவீது சொல்கிறார் பாருங்க, நான் உபத்திரவத்தை சந்திக்கிறேன், சவுல் ராஜா என்னை விரட்டிக்கிட்டு வர்றாரு, அதனால் பலவிதமான பயங்களால் நான் என்ன செய்கிறேன், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதன் நடுவில் நான் என்ன பண்ணுறேன், கர்த்தரை துதித்து பாடி இப்போ கர்த்தரை நான் என்ன செய்கிறேன், தேடுறேன். தேடினும்போது கர்த்தர் என்ன பண்ணாரா, தாவீதுக்கு செவி கொடுத்து அவருடைய எல்லா பயத்துக்கும் அவரை நீங்களாக்கி என்ன செய்தார், விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க இங்கே கர்த்தர் எப்படி தாவீதை பலன் கொண்டு மனதாக இருக்கிற ஒரு யுத்த புருஷனாக எப்படி மாற்றுகிறார் பாருங்க. அவருக்குள்ள பல பயங்கள் இருக்குது, ஆனால் அந்த பயத்திலிருந்து கர்த்தர் அவரை என்ன செய்கிறார், விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்குறது மட்டும் இல்லை பாருங்க, இப்போது தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பார்க்குறோம், இந்த ஏழை என்ன செய்தான், கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இக்கட்டுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி என்ன செய்தார், ரட்சித்தார். பாருங்க இங்கே தாவீது அந்த கர்த்தரோடு இருக்கிற உறவில் வாழ்வதில் வளர கர்த்தர் என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார் பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ பாருங்கள் தன்னுடைய நெருக்கத்தின் நடுவில் அவர் தேவனோடு இருக்கிற உறவில் என்ன செய்கிறார், பலப்படுறாரு பாருங்கள். நம்ம சொன்னோம்ல, பொறுமை என்றால் என்ன அர்த்தம்? பொறுமைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் பலன் கொண்டு திடமனதாக இருக்கிற ஒரு நிலை, ஒரு குணம். பிரச்சனை நடுவிலே மனம் சோர்ந்து தோண்டு போகிற வாழ்க்கையல்ல, பிரச்சனை நடுவிலே பாருங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் என்னது, பொறுமையில் வாழுகிறதா இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் பார்த்தோம். இப்போ கர்த்தர் அப்படிப்பட்டவனாக பாருங்க, கர்த்தர் தாவீதை என்ன செய்கிறார், மாற்றுகிறார். கர்த்தர் தாவீதை என்ன செய்கிறார், மாற்றுகிறார் பாருங்க. அது மட்டும் இல்லை, உபத்திரவத்தின் நடுவிலே பாருங்கள் கர்த்தர் தாவீதை இன்னொரு காரியத்தை அனுபவிக்க வைக்கிறார். அது என்னது,
கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுது? ருசித்து பாருங்கள் சொல்கிறார் பாருங்கள். அதாவது பாருங்கள், அவருடைய இக்கட்டின் நடுவில் கூட கர்த்தர் தாவீதுக்கு வெளிப்படுத்துகிறார், எப்பா நான் நல்லவர் தான், நான் நல்லவர் தான். சவுல் உனக்கு துரோகம் பண்ணலாம், அதனால் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்காத, நான் இன்னும் தாவீதே உனக்கு நல்லவராக தான் இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய இடுக்கண் நடுவிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் ருசிக்கிறார். கர்த்தருடைய உறவிலே அவர் என்ன செய்கிறாரு? வளருகிறார். பாருங்கள், கர்த்தருடைய உறவிலே அவர் வளருகிறார். கர்த்தரோடு இருக்கிற உறவிலே அவர் பலப்படுகிறார். அது மட்டும் இல்லை, 8வது வசனத்தின் பின்பதியில் சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் என்னது பாக்கியவான். அப்போ பாருங்கள், கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கையில், விசுவாசத்தில், எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்கிறார்? பலப்படுகிறார். ஏன் பலப்படுகிறார்? ஏன்னா அவர் கர்த்தருடைய சித்தத்தை ஒரு ராஜாவாக நிறைவேற்றணும்னா இதெல்லாம் பலப்பட்டாதான் அவர் என்ன செய்ய முடியும்? அந்த நோக்கத்தில் வாழ முடியும். அதனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா விதத்துலேயும் பாருங்கள், அந்த உபத்திரவத்து நடுவில் தாவீதை கர்த்தர் பொறுமைக்குள்ளே நடத்தி, தாவீதை எல்லா விதத்திலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். தேவனோடு இருக்கிற உறவில் பலப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பதிலே பலப்படுத்துகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் பலப்படுத்துகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க, அவருக்குள்ளே இருந்த பயத்திலிருந்து அவருக்கு விடுதலையை தருகிறார். பயத்திலிருந்து விடுதலை தந்து இப்போ பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறவராக அவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் மாற்றி விடுகிறார். பாருங்கள், இப்போ அவர் பாருங்கள் ராஜாவாருக்கு ஆயத்தப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, இப்படி தான் உங்களையும் கூட தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சந்திக்க உபத்திரவத்தின் நடுவில் கர்த்தர் உங்களை உருவாக்கும்படி, நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கும் அந்த நற்குணங்களிலே வளரும்படி இப்படி தான் கர்த்தர் உங்களையும் என்ன செய்வார்? பலப்படுத்துவார். அதனால் வாழ்க்கையில் உபத்திரவம் சந்திக்கும் போது உடனே சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை பொறுமைக்குள்ளே நடத்தி உங்களை பலப்படுத்தும் போது அந்த தேவனுடைய கிரிக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுக்கும்போது நீங்களும் தாவீதை போல பாருங்கள், கர்த்தரால் உருவாக்கப்பட்டு நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களையும் அணைவார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா, நாளில் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எப்படி நீர் எங்களை உபத்திரவத்தின் நடுவிலே கர்த்தாவே, நீர் எப்படி எங்களை கிறிஸ்துவுக்குள் அவருடைய நற்குணங்களில் எப்படி எங்களை வளரச் செய்கிறீர் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். எப்படி எங்களை பயத்தின் சுபாவத்திலிருந்து எப்படி எங்களை விடுதலையாக்குகிறீர், எப்படி எங்களை பலங்கொண்டு மனது நிறைந்தவர்களாக எப்படி எங்களை மாற்றுகிறீர், எப்படி கர்த்தரோடு இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கையிலே வளரச் செய்கிறீர், எப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பதிலே வளரச் செய்கிறீர், எப்படி கர்த்தரை பற்றும் விசுவாசத்திலே வளரச் செய்கிறீர் என்பதெல்லாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் கூட நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் சந்திக்கும் அந்த உபத்திரவத்தின் நடுவிலே, ஆண்டவரே, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல உபத்திரவத்தின் நடுவிலே நம்பிக்கையிலே சந்தோஷம் உள்ளவர்களாய், உபத்திரவத்திலே பொறுமை உள்ளவர்களாய், ஜெபத்திலே உறுதியாக இருக்கிறவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றி இப்படியாக அவர்களையும் பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறவர்களாக, திகைக்காமல் கலங்காமல் இருக்கிறவர்களாய் அவர்களை மாற்றி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பூமிக்கு உப்பாய் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிற அந்த அழைப்பிலே வாழுகிறவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை வணங்கருளுங்க. செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிற நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.